திருப்பதிக்கு போன சிவாஜி வம்புக்கு இழுத்த திமுக முருகன் மாநாட்டை நடத்தலாமா? தமிழகத்தில் இன்றைய ஹாட் டாபிக்காக இருப்பது என்னடா திராவிட மாடல் திமுகவுக்கு முருகனின் மீது திடீரென பாசம் வந்துவிட்டது என்பதுதான். தமிழர் கடவுளான முருகன் இந்தியாவில் மட்டுமல்லாது சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை, இங்கிலாந்து, மொரீஷியஸ் உள்ளிட்ட பல உலக நாடுகளில் பரவி இருக்கும் தமிழர்களால் கோவில் கட்டி கும்பிடப்படும் கடவுள். நக்கீரர் முதல் அருணகிரிநாதர் வரையில் முருகன் கடவுளை போற்றி பாடியுள்ளனர். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது தமிழர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. இப்படி இருக்கும்போது கடந்த சில கால நிகழ்வுகளுடன் திமுகவை ஒப்பிட்டு பார்க்கும்போது முத்தமிழ் முருகன் மாநாட்டை திமுக நடத்துவது ஏன் என்ற கேள்விக்கு சற்று விளக்கம் கிடைக்கும் என்று தெரிகிறது. திமுக நிறுவனர் அண்ணாதுரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முழக்கத்தை முன்வைத்தார். இப்படி இருக்கையில் கடந்த 1954ஆம் ஆண்டு நடிகர் திலகம், சிவாஜி கணேசன், இயக்குனர் பீம்சிங்குடன் சேர்ந்து திருப்பதிக்கு சென்று வந்ததை திமுகவினரால் கடுமையாக விமர்சிக்கப்பட்டது. பெரியாரால் சிவாஜி கணேசன் என அழைக்கப்பட்ட அவரை திருப்பதி கணேசா என்றெல்லாம் கிண்டல் செய்தனர். இதனால் நொந்து போன அவர் திமுகவில் இருந்து விலகினார். அதேபோல திரைத்துறையில் அண்ணாதுரையின் வேலைக்காரியில் ஆரம்பித்து கருணாநிதியின் பராசக்தி வரையில் கடவுள் நம்பிக்கைக்கு எதிரான நாத்திக பிரச்சாரமே முன்னெடுக்கப்பட்டது. அண்ணாதுரையை விட கருணாநிதியே நாத்திக கொள்கையில் தீவிரம் காட்டினார். அவருக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் யமன் தன் உயிரை பறிக்க முடியாது என்று கூட நாத்திகம் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. தேர்தலில் போது திமுக வேட்பாளர் நெற்றியில் குங்குமம் வைத்ததை கூட கருணாநிதி விமர்சித்தார். தமிழகத்தில் முதலில் வேல் அரசியலை கையில் எடுத்தவர் கருணாநிதி. 1982இல் எம்ஜிஆர் முதல்வராக இருக்கும்போது திருச்செந்தூர் கோவிலில் வேல் காணாமல் போனதாக கூறப்பட்ட நிலையில் வேலுக்காக நடைப்பயணம் சென்றார். அதன் பிறகுதான் பாஜகவின் எல் முருகன், நாதகவின் சீமான், அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் வேல் அரசியலை கையில் எடுத்தனர். திமுக ஆட்சியில் கந்தசஷ்டி கவசத்தை கருப்பர் கூட்டம் என்ற பெயரில் இழிவுபடுத்திய போது முதல்வர் ஸ்டாலின் அதுக்கு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்காதது இந்துக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த சூழ்நிலையில்தான் அசுர பாய்ச்சலில் பழனிமலையை தாண்டும் முயற்சியில் முத்தமிழ் முருகன் மாநாட்டை திராவிட மாடல் திமுக நடத்தி வருகிறது. இதனை பல அரசியல் தலைவர்கள் விமர்சித்து வருகின்றனர். முன்னாள் ஆளுநர் தமிழிசை கூறுகையில், ஓட்டுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்பதன் ஒரு யுக்திதான் இது என்றும், தமிழகத்தில் அரசாங்கமே ஆன்மீக மாநாடு நடத்துவது தமிழகம் ஆன்மீகத்தின் பக்கம்தான் என்பதை காட்டுவதாக விமர்சித்து இருந்தார். அதேபோல தமிழகத்தில் பெரியார் கொள்கையை சேர்ந்தவர்கள் பெரியாரின் கொள்கையையும் வழிபட்டு அண்ணாவின் கொள்கையை பின்பற்றியவர்கள் ஆண்டாளையும் பின்பற்ற வேண்டியிருக்கும் என கூறினார். அதேபோல நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் முத்தமிழ் முருகன் மாநாடு எதற்காக என்றும், திமுகவின் திடீர் ஆன்மீக அரசியல் சீமானை பார்த்து காப்பியா என கூறி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதேபோல பலரும் திமுக அரசுக்கு எதிராக பல கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். சிவாஜி கணேசன் முதல் கருப்பர் கூட்டம் வரையில் இந்து கடவுள் நம்பிக்கைக்கு எதிராகவே செயல்பட்ட திமுக முத்தமிழ் முருகன் மாநாட்டை மட்டும் நடத்திவிட்டால் இந்துக்களின் பாதுகாவலனாகிவிட முடியுமா என்று இந்து அமைப்புகள் கொதித்தெழுந்து கூறுகின்றனர். அது மட்டுமல்லாமல் 2026 சட்டசபை தேர்தல் வரவுள்ள நிலையில் அதில் ஆதாயம் அடைவதற்காகவே திராவிட மாடல் திமுக முருகன் மாநாட்டை நடத்தி வருவதாகவும், திமுகவின் முந்தைய இந்து விரோத போக்குகளை அறிந்து கொண்ட யாரும் முதல்வர் ஸ்டாலினின் இந்த நாடகத்தை ஏற்க மாட்டார்கள் என்றும் எதிர்க்கட்சியினர் முணுமுணுத்து வருகின்றனர்.